கேக் செய்து பார்க்க போகிறேன். அதுக்காக கொஞ்சம் பொருட்கள் வாங்கி வந்தேன். நான் டெசர்ட் க்ரீம் வாங்கி க்ரீம் ஃபாரஸ்டிங் செய்து பார்க்கல. இந்த தடவை செய்து பார்க்கறதுக்காக வாங்கிடுறேன். ஆனால் இது சரியான ஃப்ரெஷ் க்ரீமானு தெரியும். கேக் செய்கிறதுக்கு வேறு முடிஞ்சது. இதுக்காகத்தான் மெயினாக போயிருந்தேன்னா ஐசிங் பண்ண கடையிலேயே ரெடிமேடாக விற்கும். ஆனால் இது பாதாமில் செய்திருக்குது. அதில் போட்டிருக்குது ஆர்டிஃபிஷியல் கலர் ஒன்றும் ஆட் பண்ண இல்லையுண்டு. ஐசிங் கேக் செய்ய கஷ்டமாக இருந்தால் இந்த சாக்லேட் சிப்ஸை மெல்ட் ஆக்கிட்டு மேலே அப்படியே ஊற்றிட்டு செய்து பார்க்கலாம். ஐசிங் கேக் செய்கிற நேரம் நிறைய ஃபுட் கலர் ஆட் பண்ண வேண்டி வரும். அது எனக்கு விருப்பம் இல்லை. சாக்லேட் சிப்ஸை மெல்ட் ஆக்கிட்டு மேலே ஊற்றிட்டு பார்க்கலாம். அதுக்காக வாங்கியிருக்கிறேன். எடுத்து தாங்க இதை வடிச்செடுக்க. முதலே சீனி போட்டு பீட் பண்ணியிருக்கோம். நான் இந்த ஃபாஸ்டிங்காக வேணுமான்னு தெரியும். அதனால நான் போடல. இப்போ கொஞ்சமாக சீனி போட்டுட்டு கேக் நேற்று செய்துட்டு மேலே மட்டமாக வெட்டுறதுக்கு எனக்கு இல்லை. அதனால அதுக்கு பதிலாக சுப்பிக்க மேலே குத்திட்டு நார்மலாக வெஜிடபிள் கட் பண்ணுவோம் அந்த கத்தியால் வெட்டி எடுத்துருந்தேன். சாக்லேட் சிப்ஸுக்கெல்லாம் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் விட்டு ட்ரில்லிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். மேலே சாக்லேட்டை ஊற்றிட்டு அதுக்கு மேலே விப்பிங் க்ரீமால் டெக்கரேட் பண்ண போகிறேன். விப்பிங் க்ரீம் நிறைய நேரம் வெளியில் வைக்கக்கூட, அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு எடுக்கலாம். சைடில் எதுவுமே செய்யலை. இந்த விப்பிங் க்ரீமை வச்சு டெக்கரேட் பண்ணி பார்க்குறதுக்காக மேலே மட்டும் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு ஊற்றி இருக்கிறேன். அப்படி இருந்தும் வீடியோவுக்கு தெரியல. இந்த இடத்துல பள்ளமாக இருக்குது கேக். விப்பிங் க்ரீம் டெக்கரேட் பண்ணுறது வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். நிகிதா பைப்பிங் பேக்கில் கை வச்சு கொண்டிருக்கு. ஏதாவது சொதப்பி விட்டாலுமென்னு நான் அது கேமராவை ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த ஸ்ப்ரிங்கில் போட்டு டெக்கரேட் பண்ணி போட்டு கடைசியாக நடுவில் தேவையில்லை. ஆனால் நான் இப்போ விப்பிங் க்ரீமை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முதல்ல ஸ்ப்ரிங்கில் தூவி விட்டுருக்குறான். அடுத்து கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறது பார்க்கலாம். கிளாஸ் ஜார் வாங்கியிருக்கிறேன். முதல்ல 4 பாட்டில்ஸ் தான் வாங்கியிருக்கிறேன். இது நல்லா கழுவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற பருப்பு வகையெல்லாம் போட்டு வைக்க போகிறேன். சீமானில் இந்த போத்தல் ஆஃபாக போட்டிருந்தது. முதலே ராசவள்ளி களி செய்துட்டு மிச்சமாக சின்ன துண்டு கிழங்கு இருக்குது. அதில் இப்போ களி செய்கிறதுக்காக கட் பண்ணிவிட்டு அவிய விட போகிறேன். கிழங்கு அவிஞ்சதும் சேர்க்குறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் திருவி பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீனியும் கொஞ்சமாக உப்பும் வறுத்த உளுத்தமாவும் தேவை. ராசவள்ளி கிழங்கு நல்லா அவிஞ்சதை மசிச்சு விட்டுட்டு இதிலேயே உளுத்தமாவை போடலாம். லம்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் பால் கொஞ்சம் விட்டு கலந்துட்டு சேர்க்க போகிறேன். இதில் உளுத்தமாக சேர்க்குறது உளுத்தமாவில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. குழந்தைகளுக்கு உளுத்தமாக சாப்பிட விருப்பம் இல்லாட்டி இப்படி ராசவள்ளி களி செய்து போட்டு அதில் சேர்த்து போட்டு கொடுத்தா அவர்களுக்கு தெரியாமலே கொடுக்குறதாக இருக்கும். இது பழைய காலத்து உணவு வகை. அதனால் உளுத்தமாக சேர்த்து செய்கிறது விருப்பம் இல்லாட்டி இந்த மாதிரி கிழங்கு அவிஞ்சதும் தேங்காய் பாலும் கொஞ்சமாக உப்பும் விட்டுட்டு
சாப்பிடலாம். வீடியோவில் காட்டுறதுக்காக பர்பிள் கலர் தெரிஞ்சால் அதை செய்து சாப்பிடணுமென்று ஆவலாக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக எடுத்திருக்கிறேன். போத்தல் காஞ்சதும் அடுத்த நாள் இருக்கிற பருப்பு வகைகள் தானியங்களை போட்டு வைக்க போகிறேன் போத்தலில். இந்த மாதிரி பெரிய போத்தலை நிறைய இருந்தால் போட்டு வைக்கலாம். கொஞ்சமாக இருந்தால் சின்ன போத்தலில் போட்டுட்டு ஏதாவது நிறைய இருக்கிறது அந்த பெரிய போத்தலில் போட்டு வச்சா, எனக்கு பெரிய போத்தலில் கொஞ்சம் பொருளை போட்டு இடத்தை பிடிக்கிறது விருப்பமில்லை. அதனால் பயரை மாற்றிட்டேன். மைசூர் பருப்பு அடிக்கடி ஜூஸ் பண்ணுவேன். வாங்கின மைசூர் பருப்பு இருக்குது, அதை போட்டு வைக்க போகிறேன். இந்த சின்ன காஃபி பேக்கெட்டுகளை வாங்கின ஃப்ரெஷ் க்ரீம் பாக்ஸ் இருந்தது, அதை DIY பாக்ஸ் செய்துட்டு போட்டு வைக்க போகிறேன். இது ரெண்டையும் வச்சு கிச்சன் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். கிளாஸ் கண்டெய்னரை நல்லா கழுவிட்டு இதில் பட்டரை சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு போட்டு வைக்க போகிறேன். பட்டர் ஒவ்வொரு தடவையும் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுக்கும்போது கட் பண்ணுற வேலையும் இருக்காது, அதோட அந்த கத்தியை கழுவுற வேலையும் இருக்காது. அதனால் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டு இந்த கண்டெய்னரில் போட்டு வைக்க போகிறேன். தேவை ஏற்படும் போது எடுத்து ஜூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். மெயினாக பான் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஜூஸ் பண்ணுவேன் பட்டர். அடுத்தது வாங்கியிருக்கிறது பேம்பூவில் கிச்சன் ஸ்பூன் ஹோல்டர். இதில் கீழே துவாரம் இருக்குது, தண்ணி வடிஞ்சு ஓடிடும். நான் இந்த ப்ரைஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கழுவிட்டு இந்த மேசன் ஜார்லேயே போட்டு வைப்பேன். இதில் சில நேரம் தண்ணியும் கொஞ்சம் தேங்கி நிற்கும். இப்போ இதில் மாற்றி வைக்க போகிறேன். இதில் இருக்கிற 4மே 99 சென்ட்ஸுக்கு ஆக்ஷனில் வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த குவாலிட்டி எப்படி இருக்குமென்னு தெரியல. அப்படின்னா ப்ரஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாமல் கிச்சனில் பாத்திரங்கள் கழுவுறதுக்கு அல்லது பாத்ரூம் சிங்க் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டோடையும் இந்த மல்டிபர்பஸ் ஸ்பஞ்ச் க்ளாத் ஸ்பஞ்சும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்.